ஹாய் விஜய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொண்ணுங்க பசங்க நம்மக்கிட்ட என்னென்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவாங்க, பேசும்போதும் சரி பேசாத நேரங்கள்லையும் சரி நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மைல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் அதுலேயும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பற்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பல்லு கரையாக இருக்குது, தம் அடிச்சு அப்படி இருக்குன்னா தம்மம் போதை நிப்பாட்டுங்க தயவுசெய்து. அந்த பல்லு வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள், அதை க்ளீன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படி கீரை அது இதுன்னு ஒட்டி இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேச போகும்போது சிரிக்கிறீங்க, எதாக இருந்தாலும் உங்களோட பல்லு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் உங்கள் பல் இஸ் க்ளீன் அண்ட் குட். இல்லையா, உப்பு போட்டிருக்க பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை உப்பையே பேஸ்ட்டாக வாங்கி கசன்னு தேய்ச்சி முடிங்க. வேணும்ல, பொண்ணு வேணும்ல, இதெல்லாம் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜா லைன். பொண்ணுங்க வந்து இந்த பொதுவாக அந்த சிசில்டு ஜா லைன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சிசில்டு ஜா லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி வந்து அப்படி இப்படி முடியணும். நம்மளுக்குனா முக்கால்வாசி பேருக்கு இந்த சிசில்டு ஜா லைன்னா கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது, அந்த ஜா மூவிங் எக்ஸசைஸ் இருக்குது. அதை பண்ணும் அப்படின்னா அந்த ஜா லைன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பியர்டு இருக்குது அப்படின்னா அந்த பியர்டை வந்து நீங்கள் கரெக்டாக இது மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சிசில்டு ஜா லைன் லுக் கிடச்சிரும். ஸோ பொண்ணுங்க இந்த ஜா லைனை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. மூணாவது, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எப்படி நீங்கள் உக்காடுறீங்க, இதுதான் அவங்க ரொம்ப முக்கியம். ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப், அதை அவங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேசாத நேரத்துலையும் சரி பேசுகிற நேரத்துலையும் சரி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இந்த மூமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, பேசும்போது இந்த பாடி லாங்குவேஜ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பொண்ணுங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷோல்டர் நல்லா ஒய்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சீரியஸ்லி பொண்ணுங்க வந்து ஒரு பையன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆண்மைத்தன்மை. அது வந்து மோஸ்ட்லி இந்த ஷோல்டர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வந்து விரிஞ்சு நல்லா வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஷோல்டர் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க. புஷ்அப்ஸ் போதும். புஷ்அப்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 30 புஷ்அப்ஸும் தொடர்ந்து 100 நாளைக்கு பண்ணிங்கனாலே உங்கள் ஷோல்டர் வந்து விரிஞ்சிடும். ஏன்னா ஷோல்டர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஹக் பண்ணால் அவங்க வந்து ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லாஜிக் இது. இப்போ நான் சொல்ல போகிறதா வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இது நிறைய பேர் சொல்கிறது இல்லை. பொண்ணுங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு முடிச்சிருவாங்க. இல்லை பொண்ணுங்க கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து உங்கள் பம்மை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதாவது தே நோட்டீஸ் யுவர் பட்டாக்ஸ். சீரியஸ்லி ஒரு பொண்ணு நடந்து போகிறா அப்படின்னா நம்ம செக் பண்ணுறோம்ல, ஓகே, அதே மாதிரி பொண்ணுங்களும் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இட் இஸ் டிஃபால்ட் திங், குறை சொல்ல முடியாது. பொண்ணுங்களை வந்து இன்னும் அவங்க பார்ப்பாங்களா, ஏன் நீங்கள்லாம் பார்த்தா நியாயம், பொண்ணுங்க பார்த்தா தப்பா, அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதையும் எப்படி கரெக்டாக ஷேப்பாக வச்சுருக்கணும், கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் தான் வந்து இதையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். கைஸ், பொண்ணுங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக ட்ரிம் பண்ணி வைங்க. கண்ட மானைக்கு அது இதுன்னு வளர்ந்துட்டு இருக்கும்போது அது அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். நம்மளே வந்து பேசும்போது சில பேர்ட்ட பார்த்துருப்போம், மூக்கில் வந்து முடி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ சாமி, அதெல்லாம் வந்து தி ஒஸ்ட் திங். முகத்தை பார்த்து பேசணுன்னே ஒரு ஆசையே இருக்காது. இந்த ஸ்மைலு, பல்லு, இந்த மூக்கில் இருக்க முடி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இது பொதுவாகவே என்ன மீனிங்னா, ஐ வேல்யூ மை செல்ஃப் அப்படின்ற ஒரு மீனிங்கும் நம்ம வந்து பாஸ் பண்ணுற மாதிரி பொண்ணுங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.